மௌரேஷ், மௌரிகா 2 பேத்துக்குமே நான் கொத்தமல்லி காஃபி அடிக்கடி போட்டு குடுப்பேன். அவங்களே வந்து கேட்பாங்க, "அம்மா கொஞ்சமா கொத்தமல்லி காஃபி வச்சு குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டு கொத்தமல்லியா வாங்கி நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்தெடுத்து ஒரு சம்படால போட்டு வச்சுக்குவேன். அவங்க எப்பல்லாம் கேட்குறாங்களோ அந்த டைமெல்லாம் வந்து நான் கொத்தமல்லி காஃபி போட்டு குடுப்பேன். அதில லைட்டா இஞ்சியும் தட்டி போட்டு குடுத்துருவேன். இதனால அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காது. நல்லா ஜீரணமும் ஆகும். இது வந்து இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இருந்தே நான் இந்த கொத்தமல்லி காஃபிய குடிக்கிறதுக்கு பழக்கிட்டேன். அதனால கொஞ்சம் இஞ்சி காரம் அடிச்சா கூட அவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லி நல்லாவே குடிப்பாங்க. நாட்டு சர்க்கரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மௌரிகா வந்து எப்பல்லாம் அதிகமா டிவி பார்க்குறாளோ, அப்பல்லாம் வந்து நான் சொல்லுவேன், "டிவி அதிகமா பார்க்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தைக்கிறத வந்து பாரு" அப்படின்னு சொல்லுவேன். அவ இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நல்லாவே தைக்கிறதுக்கு பழகிட்டா. நான் வந்து 2 மாசம் டெய்லரிங் கிளாஸ் போயி அதெல்லாம் கத்துக்கிட்டத மௌரிகா வந்து ஒரே நாள்ல நேர்கோடு அடிக்கிறது, பாவாடைக்கு அந்த அடுத்தடுத்து மடிப்பு அடிக்கிறது, இது எல்லாமே சூப்பரா கத்துக்கிட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு எப்படி இதில இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்பல்லாம் போர் அடிக்குதோ, டிவி ஒரு 1/2 அன் ஹவர் பார்த்தா போதும். உடனே, "சரி மம்மி நான் டிவி 1/2 அன் ஹவர் பார்த்துட்டேன். இனிமேல் தைக்கிறதுக்கு போட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. எனக்கு வந்து அவங்க டிவி பார்க்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய வைக்கணும் அப்படிங்கிற மட்டும் தான்.